வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்கிறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ இந்த ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை தக்காளி சட்னி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். நீங்கள் வத்தல் போட போகிறீங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் வத்தலை பொரித்து தனியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து வத்தல் பொடி போட போகிறேன், அதனால் கடைசியாக போட போகிறேங்க. முதல்ல ஆயிலில் நல்லா கை நிறைய, நான் கொஞ்சம் காலைக்கும் சேர்த்து செய்கிறேன், அதனால் கை நிறைய வேர்க்கடலை போட்டுக்கிறேன். நல்லா தோலோடு தான் போடுறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து வேர்க்கடலையோட தோல்லாம் சாப்பிட்டா பித்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தோலை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நான் பச்சை வேர்க்கடலை போடுறேன். நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே என்ன சாப்பாட்டில் செஞ்சாலும் சரி, வறுத்து சும்மாவே சாப்பிட்டாலும் சரி, தோலை எடுக்கவே மாட்டோங்க. தோலில் அவ்வளோ சத்து இருக்குது, அது எதுவுமே பண்ணாது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு பழக்கம், என் பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் கொடுக்குறேன். ஸோ நான் தோலோடு போட்டுக்கிறேன். நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சுங்க. இதோட 2 பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி சாஃப்டாகட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறோம் அப்படின்னாக்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாப்பொடி. நீங்கள் வத்தல் போட்டதால் முதல்ல அதை தான் போட்டு வதக்கி தனியாக எடுத்துடணும். நான் வந்து வத்தல் பொடி போடுறதுனால இந்த மாதிரி போடுறேன். இதில் என்ன அப்படின்னாக்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரு, நல்லா ஒரு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்பவே அருமையாக வித்தியாசமான சுவையில் இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துட்ருக்கோம். கருவேப்பிலை, கடுகு, நிறைய உளுந்தம்பருப்பு, வத்தல் போட்டு தாளிக்கிறோம். அதையும் அதில் கொட்டிட வேண்டிதான். அவ்வளோதான். தாளித்ததை நம்ம கொட்டிட்டு அப்படியே ஒரு கல் தோசை நல்லா அப்படியே கனமாக சுட்டு, இல்லைன்னா இட்லி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.